Hello everyone, welcome back to Kraftz corner. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு pendant light தான் பார்க்க போறோம். இந்த லைட்டுக்கு நாங்க வந்து கொரோனா லைட்னு பேர் வச்சிருக்கோம். என்னங்க கொரோனா லைட்னு யோசிக்கிறீங்களா? இது பார்க்க கிட்டத்தட்ட கொரோனா வைரஸ் மாதிரி இருக்கறனால நாங்க அப்படி பேர் வச்சிருக்கோம். சரி, இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னன்னு நம்ம முதல்ல பாத்துறலாம். கார்ட்போர்ட், சார்ட் பேப்பர், ஸ்க்ரூவர்ஸ், LED பல்ப், பல்ப் ஹோல்டர், வயர், க்ளூ. இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்காண்டி நான் இங்கே வந்து கார்ட்போர்ட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கார்ட்போர்டை நான் வந்து ஓவல் ஷேப்பில் வரைஞ்சி வச்சிருக்கேன். இதோட டெம்ப்ளேட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வரைஞ்ச பிறகு என்ன பண்ணியிருக்கேன்னா இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மொத்தமாக இது மாதிரி நமக்கு 12 பீசஸ் தேவைப்படும். ஸோ இப்போது இதில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க பீஸில் வந்து பிளாக் கலர் சார்ட் பேப்பர் போட்டு கவர் பண்ணணும். நான் வந்து பிளாக் கலர் சார்ட்னால இது ஃபுல்லத்தையும் கவர் பண்ணிட்டேன். கவர் பண்ண பிறகு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த எட்ஜஸ் இருக்குல்ல, இந்த எட்ஜ்லேயும் இந்த எட்ஜு கார்னர்லேயும் நான் வந்து இதை மாதிரி சின்னதாக ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது போக இங்கே வந்து நான் வந்து மார்க்கிங் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மார்க்கிங்கில் தான் நம்மளோட பேம்பு ஸ்டிக்ஸ் வந்து நம்ம சொருக போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஃபுல்லாகவே பென்சிலால் மார்க் பண்ணியிருக்கேன். 7 ஸ்டிக்ஸ் இதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து மார்க்கிங் போட்டிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு எத்தனை அடுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இதே மாதிரி நான் மொத்தமாக வந்து 12 பீசஸ் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே எல்லாத்துலேயுமே மார்க்கிங் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த கவரோட இந்த ஸ்பேஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு பிளாக் கலர் பெயிண்ட்னால, அக்ரிலிக் பெயிண்ட்னால நான் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். லைட் எல்லாம் மேண்டில் பண்ணுறதுக்காண்டி நான் இங்கே வந்து கார்ட்போர்டில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதோட டயாமீட்டர் வந்து 8 சென்டிமீட்டர். ஸோ இது வரைஞ்சி இதோட சைட்லலாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக பல்லு மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். இதோட டிஸ்டன்ஸ் வந்து 2 சென்டிமீட்டர் இருக்கும் ரெண்டுக்கும் நடுவில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நம்மளோட அந்த ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிறத ப்ளேஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே டயாமீட்டரில் நான் இன்னொரு சர்க்கிள் வரைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடையில் இருக்கிற சர்க்கிள் வந்து 4.5 சென்டிமீட்டர் இன் டயாமீட்டர். அதை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதே இதில் இருக்கிற மாதிரி இங்கேயும் நான் வந்து ஃபுல்லாக 12 பல்லு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதோட எட்ஜஸ் எல்லாத்தையுமே நான் வந்து பிளாக் அக்ரிலிக் பெயிண்டால் கவர் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதோட டெம்ப்ளேட் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த டெம்ப்ளேட் கூட யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கொரோனா வைரஸ்க்கு ஸ்பைக் இருக்குல்ல, அதே மாதிரி நம்ம லைட்டுக்கும் நம்ம ஸ்பைக் செய்ய போகிறோம். அதுக்காண்டி நான் இங்கே வந்து சார்ட் பேப்பரை 8.5 சென்டிமீட்டருக்கு சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை மாதிரி நமக்கு டோட்டலாக 84 பீசஸ் தேவைப்படும். அதுக்கு தகுந்த மாதிரியே பேம்பு ஸ்டிக்ஸும் 84 பீசஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்பைக் செய்கிறதுக்காண்டி நான் இங்கே வந்து சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கோங்க. இந்த பேம்பு ஸ்டிக்கோட பிளண்ட் எட்ஜை எடுத்துக்கொண்டு வந்து இந்த க்ளூ போட்டிருக்க இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு மொத்தமாக 84 ஸ்டிக்ஸ் தேவைப்படும். நீங்கள் நார்மல் க்ளூ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் அதனால ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா வேகமாக உங்களுக்கு அந்த ஸ்டிக்கை வந்து இந்த சார்ட்டோட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டோட்டலி 84 ஸ்டிக்ஸ் நமக்கு தேவைப்படும். அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம லைட் மேண்டில் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். லைட் மேண்டில் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நான் இந்த பல்லு எடுத்திருக்கேன். இந்த சர்க்கிளில் வந்து சின்ன சின்னதாக பல்லு மாதிரி இருக்கலாம். அந்த கேப்பில் வந்து நம்ம ஓவல் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண சொல்ல கொஞ்சம் லைட்டாக க்ளூ போட்டுக்கோங்க. மேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்க இதை மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லாக கவர் பண்ண பீஸ் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இதில் ஸ்பைக் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதிலே கூட ஸ்டாப் பண்ணி லைட் போட்டுக்கலாம். நீங்கள் LED பல்ப் தான் யூஸ் பண்ணுன்றது இல்லை. நார்மலாக கடையில் கிடைக்கிற பேட்டரி லைட்ஸ் கூட நீங்கள் இதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே LED பல்ப் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ பல்பை வந்து ஹேங் பண்ணுறதுக்காண்டி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு சின்ன ஹோல் ட்ரில் பண்ணி அதுக்கூடி வயரை உள்ளே போட்டு பல்ப் ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணி நான் வந்து லைட்டை வந்து மேண்டில் பண்ணி முடிச்சிட்டேன். ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்க மார்க்கிங்ஸில் நம்ம வந்து நம்மளோட ஸ்பைக்கை வந்து உள்ளே அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பைக் அட்டாச் பண்ணுறதுக்காண்டி அந்த ஸ்பைக்கோட ஷார்ப் எட்ஜஸ், தட் இஸ் நம்ம பேம்பு ஸ்டிக் இருக்குல்ல, அதோட ஷார்ப் எட்ஜஸை நம்ம பண்ண மார்க்கிங்ஸில் லைட்டாக நீங்கள் க்ளூ போட்டு அந்த 2 கார்ட்போர்டுக்கு இடையில ஒரு குட்டி ஸ்பேஸ் இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் சொருகினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதை மாதிரி சொருகி எடுத்துக்கோங்க. ஸ்பைக் எல்லாம் பிளேஸ் பண்ண பிறகு பார்க்க இப்படி தாங்க இருக்கும். இப்போது லைட் எல்லாம் ஃபுல்லாக போட்ட பிறகு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இட்ஸ் டைம் ஃபார் ஃபைனல் ரிவ்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு கிராஃப்ட்ஸ் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.